நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்வீட் பிரெட் ஆம்லெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளா ரொம்ப டேஸ்டா செய்ய போறோம். சொல்றதா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போறோம். கிச்சனுக்குள்ள வந்தாச்சு. நாம இப்ப செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்ம 3 முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம். ஒரு முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உடைச்சு ஊத்தியாச்சு. நம்ம இதை நல்லா கலக்கி விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு பிரெட் பேக்கெட்டுக்கு நம்ம 1/4 லிட்டர் பால் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பால் ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இப்போ ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ நம்ம தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அந்த அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரையை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நாம் இப்போ பிரெட் ஆம்லெட் செய்ய ஆரம்பிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்க பாலில் வந்து ப்ரெட்டை வந்து ஒரு டிப் பண்ணி நாம் தோசைக்கல்லில் போட்டுடலாம். ப்ரெட்டை தோசைக்கல்லில் போட்டாச்சு. இப்போ நாம் மேலாப்பில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரெட் வந்து ஒரு சைடு வந்துடுச்சு. நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கலாம். போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கொஞ்சமாக ஒரு 2 சொட்டு மட்டும் நெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா நம்மளோட ஸ்வீட்டான பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பிரெட்டு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. நல்லா இனிப்பாக சூப்பராக இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம போட்டாச்சு. அதே மாதிரி கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 2 பிரெட் ஆம்லெட் போட்டாச்சு. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு சாப்பிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட ஸ்வீட்டான பிரெட் ஆம்லெட் ரெடி. நான் இப்போ உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறது